ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது கொஞ்சம் அசந்தா அப்பப்பா கண்ணில் இருக்கிற கண்ணை அப்படியே அதாவது முகத்தில் இருக்கிற கண்ணை நோண்டி எடுத்துருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த எஃப்ஜேவும் சபரி. என்ன ஏமாத்து வேலை சபரி மேலே. எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு இது இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரியாதை கெடுத்துக்கிறாரு இந்த சபரி. எஃப்ஜே மேலே சுத்தமாக நம்மளுக்கு கிடையாது வச்சுக்கோங்க, ஆனால் சபரி மேலே இருந்த ஒரு மரியாதையை கெடுத்துக்கிறார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ எஃப்ஜேவும் சபரியும் இந்த சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி வந்துட்டாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 2 பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும், மற்றவங்க எல்லாம் வந்துட்டு நாமினேஷன்ஸ்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, போன வாட்டி வந்துட்டு திவாகருக்கு வந்து கிடைக்க வேண்டியது அது டை ஆனதுனால ஆதரிக்க கொடுக்கணும்னு சொல்லி அவரை ஏமாத்தினாங்க. அப்புறம் விட்டு கொடுத்துட்டார். அவரே வந்துட்டு சரி நான் மக்களை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ என்னடான்னா அவர் அங்கே உட்காந்துட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. போன வாரம் தான் உனக்கு கொடுத்தது நீ கொடுத்துட்டல, விட்டு கொடுத்துட்டல, அப்போ உனக்கு கிடையாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓட்டிங் சிஸ்டம் மூலமாக போயிடலாம் அப்படின்னாங்க. ஆனால் இதுக்குள்ளே நடுவில் இந்த ரம்யா ஜோ எப்பா திவாகரை போட்டு கலாச்சிட்டே இருந்தாங்க. ஏன் சபரி என்ன சொல்கிறது கரெக்டுன்னு என்னென்னா இவங்களுக்கு வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு 3 நாமத்தை தான் கெடுவான்னு கேடு நினைப்பண்ற மாதிரி அவங்களுக்கும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரலை. ஏன் வரலன்னா ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாரெல்லாம் வாங்கினாங்க அவங்களுக்கு கிடையாதுன்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க மூஞ்சி ஜொயிங்கின்னு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் சிஸ்டம் ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டு அப்படியே ஒருத்தவங்க ஓட் பண்ணுறாங்க. அதில் சபரிக்கு 3 ஓட்டு, எஃப்ஜேக்கு 5 ஓட்டு, நம்ம திவாகருக்கு 4 ஓட்டு வந்துருச்சு. உடனே அவர் அந்த விரலை தூக்கலை, 3 தான் வச்சுருந்தார். உடனே அவருக்கு 3 ஓட்டு தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டி சுபிக்ஷா நீ போடுறதாம்மா ஃபைனலு, இப்போ நானும் திவாகரும் தான் இருக்கேன்னு சபரி வந்து கதை கட்டுறாரு. அப்புறமா ஆப்போசிட்டில் இருக்கவங்க இல்லை இவருக்கு 4 ஓட்டு ஆச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா திவாகர் வந்து ஆமாம் எனக்கு 4 ஓட்டுன்னு சொல்கிறாரு. இல்லை 4 ஓட்டு இல்லைன்னு சொல்லி திரும்ப வந்துட்டு யாரெல்லாம் இவருக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப கவுண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் 4 ஓட்டு அப்படின்றதுக்கப்புறமா திவாகரும் எஃப்ஜே வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுமை பாருங்கள். அதாவது கர்ணன் தப்பினால் மரணம்ன்றது வந்துட்டு அஜாக்கிரதை. இது ஏமாத்துவார். அவர் ஒரு இன்னசென்டான ஒரு ஆளுன்னு தெரிஞ்சு அதில் நடுவில் என்ன பண்ணுறாங்க, சரி இவ்வளோ நாள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தல, இந்த சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியில் இருந்து நீ என்ன பண்ண அதை சொல்லுன்றாங்க. அவர் பண்ணன்றது தெரியும். இந்த அதுவும் இது எப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னா, இந்த ரீல்ஸை தவிர்த்து நீ என்ன பண்ண இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேன்னு கேட்குறாங்க. அவராவது ரீல்ஸோ இல்லை வந்துட்டு இந்த கண்டென்ட் காமெடி கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் சண்டையெல்லாம் போட்டார். நீங்கள் என்ன பண்ணீங்க? எஃப்ஜேவை கேட்டால் அவர் மூஞ்சி எங்கே போய் வச்சுப்பார்? கொடுத்தது எல்லாமே கேவலமான கண்டென்ட்டு, கேவலமான வார்த்தைகள். இவர் யாரும் தட்டி கேட்கலன்றதுக்காக இவர் பண்ணது எல்லாமே உத்தமன்றது நம்ம சொல்லிட முடியாதுல்ல. என்னத்த சொல்ல. பட் இது எப்படியோ கடைசியில் வந்து திவாகருக்கும் எஃப்ஜேவுக்கும் தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்திருக்கு. எஃப்ஜேக்கு வந்திருக்கக்கூடாது. சப்போஸ் எஃப்ஜே இந்த வாரம் வந்திருந்தானா அவர் காலியாக இருப்பார். இட்ஸ் ஓகே. சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.